வாசலில் இதை வையுங்கள் என்ற ஒரு சிறு அறிகுறி வழிமுறையால் உங்கள் வீட்டில் செல்வம், நிம்மதி, நலன், நன்மை எல்லாம் பாய்ந்து வரும் என்றால் நம்ப முடியுமா? இது வெறும் நம்பிக்கை அல்ல, நம் முன்னோர்கள் அனுபவித்து வழிகாட்டிய சோதிக்கப்பட்ட ஒரு நடைமுறை. வீட்டின் வாசல் என்பது உங்கள் வாழ்வின் வாயிலாகவே மாறுகிறது. அந்த வாசல் வழியாக நல்ல சக்திகள் நுழையுமா அல்லது தடையாக மாறுமா என்பதை தீர்மானிப்பது நீங்கள் அதை எப்படி கையாள்கிறீர்கள் என்பதிலேயே இருக்கிறது. தமிழ் நாகரிகம் எப்போதும் வாசலை ஒரு விசேடமான பரிமாணமாகவே பார்த்தது. வாசல் என்பது ஒரு வகை நுழைவாயில் மட்டுமல்ல, அது சக்திகளுக்கான பரிமாற்ற பகுதியில் மையம். வாஸ்து, சாஸ்திரம், தந்திரியம், ஆத்மசக்தி வழிபாடு போன்ற அனைத்திலும் வாசல் குறித்த குறிப்புகள் மிக முக்கியமானதாகும். வாசலில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைக்கும்போது அந்த இடத்துக்கே ஒரு நல்ல அதிர்வலை உருவாகும். அந்த அதிர்வலைதான் உங்கள் வீட்டுக்குள் செல்வ சக்தி பாயச் செய்யும். இது வெறும் ஏதாவது பூஜை பொருள் வைத்து வைக்கும் சின்ன வழிபாடு என்று நினைக்காதீர்கள். இது உங்கள் மனதையும் சூழலையும் நேர்மறையாக மாற்றும் வழி. இது ஒரு வித்தியான நடைமுறை. இதில் மன நம்பிக்கை மட்டுமல்ல, சக்தி வாய்ந்த உடல் சுற்றுச்சூழல், மன ஒத்துழைப்பு இருக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தென் தமிழக கிராமங்களில் செல்வம் குறைந்து பயிர்கள் காயாமல் மக்களின் வாழ்வில் வறுமை உருவான போது ஒரு ஞானி அதற்கான காரணத்தை கண்டுபிடித்தார். அந்த ஞானியின் பெயர் திருவிளையாடல் சிவஞான சுந்தரர். அவர் சொன்னார், இந்த வாசலில் நாம் ஒரு அண்மையான சக்தி பொருளை வைக்க வேண்டும். அது செல்வ சக்தியை ஈர்க்கும். அந்த பொருள் என்னவென்றால் 3 சக்திகளை இணைத்த ஒரு இயற்கை மூலப்பொருள். அதில் முதல் சக்தி துளசி, 2வது மஞ்சள், 3வது வெள்ளை எருக்கச் செடிவிதை. இந்த 3ஐயும் நன்கு உலர்த்தி சிறிய துணிக்கையில் கட்டி வாசலில் இடதுபுறம் வைக்க வேண்டும். இதை நாம் இன்று ஒரு பூச்சட்டியாக கூட வைத்துக் கொள்ளலாம். இந்த 3ம் சேரும்போது அதில் நிலத்திலும் வளமையிலும் ஆதாரம் கொண்ட சக்தி ஒன்றை உருவாக்குகிறது. அந்த சக்தி உங்கள் வீட்டிற்குள் செல்வ சக்தி நுழையச் செய்யும். இந்த நடைமுறை பற்றி லதா என்ற ஒரு புராண பாத்திரத்தின் வழியாக நம்மிடம் வந்திருக்கிறது. லதா ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவள். வீட்டில் கடனை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவள் 1 வயதுக்கு வந்தபோது தன் வீட்டு வாசலில் தினமும் ஒரு சிறு வைக்கோல் கும்பை வைத்து அதில் துளசி, மஞ்சள், வெள்ளை விதைகளை வைத்து வழிபடத் தொடங்கினாள். இந்த வழிபாடு அவளது குடும்பத்தில் 3 தலைமுறைகளாக வந்த ஒரு பழக்கமாம். அவள் அதை பின்பற்ற ஆரம்பித்த 3வது நாளிலேயே வீட்டில் மழை பொழிந்து நிலத்தில் பசுமை வந்தது. 1 வாரத்திற்குள் விற்பனை செய்யக்கூடிய வகையில் சாகுபடி செழித்தது. 3 மாதங்களுக்குள் அவளது குடும்பம் கடனை அடைத்தது. ஒரே வருடத்தில் அக்குடும்பம் கிராமத்தின் செழிப்பான குடும்பமாக மாறியது. அதை நம்ப முடியாத அளவுக்கு பலன் தந்ததால் பிற கிராமத்தவரும் அதை பின்பற்ற தொடங்கினர். இதுதான் இன்றும் சில மாவட்டங்களில் வாசல் பூச்சட்டி வழிபாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த வழியிலேயே செல்வ சக்தியை வரவழைக்கும் ஒரு அதிசய அதிர்வலை உருவாகிறது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வைக்கும் நேரம். அதிகாலை 4:30 முதல் 6 மணி வரை. ஏதாவது வணிக முயற்சியை ஆரம்பிப்பதற்கு முன் இந்த பூச்சட்டியை உங்கள் வாசலில் வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிய துளசி இலை, 1 சிட்டிகை மஞ்சள் பொடி, 3 வெள்ளை விதைகள் சேர்த்து அந்த பூச்சட்டியில் வைக்க வேண்டும். இதற்கு 3 நாட்களுக்கு ஒரு முறை புதிய துணி கட்டி மாற்ற வேண்டும். இப்போது இது ஏன் வேலை செய்யும் என்பதை அறிவியல் ரீதியாக பார்ப்போம். துளசியும் மஞ்சளும் 2ம் நம் நாட்டின் சக்தி மூலங்கள். அவை பரிமாண அதிர்வுகளை உருவாக்கும். துளசி ஒரு சக்தி, நச்சு நீக்கியாகவும் வாடையிலும் செல்வ சக்திக்காகவும் பயன்படுகிறது. மஞ்சள் ஒரு புயலான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறது. வெள்ளை விதைகள் ஒரு விதமான ஈர்ப்பு சக்தியை வெளிக்கொண்டு வருகிறது. இந்த 3ம் சேரும்போது வாசல் ஒரு எந்திரமாக மாறுகிறது. ஒரு மனிதர் வீட்டிற்குள் நுழையும் போது அந்த வாசலின் சக்தி அவரை தாக்காமல் அதனை சீரமைத்து உள் செல்வ செய்கிறது. இதுதான் நம் முன்னோர் சொன்னார், வாசல் காப்பு. இதை நீங்கள் வீட்டில் செய்வது எப்படி? வீட்டின் வாசலுக்கு அருகில் இடதுபுறமாக ஒரு சிறிய இடம் தயார் செய்யுங்கள். அதற்கு சுத்தம் செய்த குழி அல்லது கம்பளி துணியில் அந்த பூச்சட்டியை வையுங்கள். அவ்வப்போது அதை பழுது பார்த்து புதிய பொருள்கள் வைக்க வேண்டும். இந்த வழிபாடு வெறும் பொருள் வைப்பதாக இல்லாமல் மனநிலை அமைதிக்கும் வழியாக மாறும். அதனால் உங்கள் எண்ணங்களும் சீராகும். இந்த நடைமுறை யாருக்கெல்லாம் சிறந்தது? பணவரவு தடை, கடன் சுமை, வியாபார நிலை குறைவு, குடும்ப கலகம், மன அமைதி இல்லாமை போன்ற எந்த ஒரு தடையிலும் இருக்கும் நபர்களுக்கு இது மிகச்சிறந்த சக்தி வழியாகும். ஒரு பெரிய உண்மையை இப்போது உணர வேண்டும். செல்வம் என்பது வெறும் பணம் அல்ல,
மனம் அமைதி, உறவுகள் நலமாக இருப்பது, ஆரோக்கியம், திட்டங்களில் முன்னேற்றம், இவை அனைத்தும் சேரும்போதுதான் செல்வம். அந்த முழுமையான செல்வ நிலையை வரவழைக்கும் வகையில் வாசல் வழிபாடுகள் உள்ளன. இதை 1 மாதம் தொடர்ந்து செய்து பாருங்கள். முதல் வாரத்திலேயே ஒரு மாற்றம் உணரப்படலாம். இது உங்கள் வீட்டின் சுற்றுச்சூழலை மாற்றும். நீங்கள் செய்யும் செயற்பாடுகளில் முன்னேற்றம் தெரியும். சில நபர்களுக்கு இது கற்பனை மாதிரி தோன்றலாம், ஆனால் இது கற்பனை அல்ல. இது பாரம்பரிய வழிபாடு. அதில் உள்ள சக்திகள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலையான மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவை. இதுபோல வாசல் வழிபாடுகளை பலரும் பின்பற்றியிருக்கிறார்கள். பழைய தமிழ் சினிமாக்களிலும் கதை புத்தகங்களிலும் வாசலுக்கு அருகில் கம்பி கட்டப்பட்டிருக்கும். அதில் பூந்தண்டுகள் தொங்கும் காட்சிகள் காணலாம். அதுவும் ஒரு வகையான வாசல் வழிபாடே. இதில் நமது முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அடிப்படை காரணத்துடன் செயல்பட்டுள்ளனர். துளசி, மஞ்சள் விதைகள் எல்லாம் சமதர்ம சக்திகளை ஈர்க்கும் பொருட்கள். இந்த வழியை உங்கள் வீட்டில் ஆரம்பிக்க வேண்டும் எனில் இன்று முதல் தொடங்கலாம். வெறும் ஒரு சிறிய பூச்சட்டியை தயார் செய்து அதில் துளசி இலை, மஞ்சள் மற்றும் வெள்ளை விதையை வைத்து வாசலில் வையுங்கள். உங்கள் மனமும் அமைதியாகும், உங்கள் வீடும் சீராகும். அந்த வழிபாடு மற்றும் நடைமுறைகள் குடும்பத்தில் மட்டுமல்ல, அந்த கிராமத்தைச் சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் பரவத் தொடங்கின. பலர் உணர்ந்தனர், இது வெறும் சின்ன வழிபாடு அல்ல, இது வாழ்வை மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த அனுபவம். வாசலுக்கு அருகில் இவைகள் வைக்கப்பட்ட இடங்களில் ஒரு தனி அமைதி உணரப்பட்டது. வணிகத்தில் இருப்பவர்கள், வீட்டு தலைவர்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவரும் அந்த நிலைத்தன்மையை உணர்ந்தனர். இதேபோல தமிழரின் பலமுறை மறைக்கப்பட்ட பழமொழிகள் மற்றும் நம்பிக்கைகள் வாசல் வழிபாட்டுடன் இணைந்துள்ளன. வாசலில் நல்லது வைத்துவிடு, உள்ளே தீமை நுழையாது என்று சொல்லப்பட்டதற்கு பின்னால் இத்தகைய சூக்குமமான வழிமுறைகள் நிறைந்துள்ளன. வாசல் என்பது நுழைவதற்கான வழி மட்டுமல்ல, அது உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் வரும் திசையையும் குறிப்பது. அதிகாலையில் துளசி வாசனை வீசும்போது உங்கள் மனம் என்ன உணர்கிறது? அது உங்கள் உணர்வை தூண்டும். அது ஒரு சக்தி வாய்ந்த மன அமைதியான திருத்தலை. அதற்கு மேல் வாசலில் பூச்சட்டி வைத்து அதில் புனித மூலப்பொருட்களை வைக்கும்போது உங்கள் செயல்களிலும் எண்ணங்களிலும் ஒழுங்கு பிறக்கிறது. இவை அனைத்தும் சேரும்போது உங்கள் வாழ்க்கை சுழற்சி மேலெழுகிறது. இதை போலவே ஒரு வயதான தாத்தா நாகப்பட்டினத்தில் வசித்தவர். ஒவ்வொரு நாளும் வீட்டின் வாசலில் ஒரு சிறு சந்தன கட்டி வைத்திருப்பார். அதில் அவர் அன்னபூரணி என்ற பெயரை எழுதுவார். அந்த வாசல் வழியாக நுழையும் நபர்களும் வீட்டில் உள்ளவர்களும் அந்த வீட்டில் எப்போதும் உணவு குறைவில்லாமல் இருந்தது என்று சொல்வார்கள். அவர் இந்த வழியை தனது பாட்டனிடமிருந்து கற்றுக்கொண்டாராம். இது போலவே வாசல் என்பது உங்கள் நினைவுகளின் தொட்டிலாகவும் உள்ளது. இந்நிலையில் சிலர் கேட்பார்கள், இவையெல்லாம் நம் காலத்திற்கேற்றதா? இப்போது டிஜிட்டல் யுகம், வாசலில் பூச்சட்டி வைத்தால் என்ன, கூகுள் பேயில் பணம் வருமா? இதற்கான பதில் சின்னம். ஓம் என்பது ஒரு ஒலி அதிர்வு மட்டுமல்ல, அது ஒரு வலிமையான சக்தி. அதுபோலத்தான் பூச்சட்டி, துளசி, மஞ்சள் விதைகள் இவை அனைத்தும் இயற்கையோடு இணைந்து உருவாக்கும் உயிரின் அதிர்வுகளை தூண்டுவதற்கான அமைப்புகள். நீங்கள் வைக்கிறீர்கள் என்றால் உங்கள் உள்ளுணர்வும் வெளி சூழலும் சேர்ந்து ஒரு புதுமை சுற்றுச்சூழலை உருவாக்கும். அதாவது வாசலில் நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு மூலப்பொருளும் ஒரு அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணத்துடன் கூடியது. பூச்சட்டி என்பது மண், நீர், வானம், அக்கினி, வாயு இந்த 5 பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கியது. அதில் வைக்கப்படும் துளசி, மஞ்சள் விதைகள் ஒவ்வொன்றும் அதன் தனி சக்திகளை வெளிக்கொண்டு வருகிறது. இது உங்கள் வீட்டுக்குள் நன்மை கொண்டு வருகிறதோடு தீமை நுழையாமல் பாதுகாக்கிறது. இதை மேலும் பலர் உணர்ந்த விஷயங்களும் இருக்கின்றன. சிலர் தினமும் வாசலில் கூரை வழியாக தூய்மையான நீர் தெளிக்கிறார்கள். அது வீட்டுக்குள் நுழையும் சக்தியை தூய்மையாக்கும் என்று சொல்கிறார்கள். ஒருவர் சொன்னார், அவர் வாழ்க்கையில் வறுமை மற்றும் சிக்கல்களின் மத்தியில் வாசல் வழிபாட்டை தினமும் செய்த பின் அவர் பெற்ற பணி, வெற்றியும் மன நிம்மதியும் அவரை ஆச்சரியப்பட வைத்தது. அதேபோல் ஒரு தொழிலதிபர் தனது அலுவலக வாசலில் தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் வாசிப்பார். அதனால் என் வியாபாரம் 30% உயர்ந்தது என்றார். அது வெறும் நம்பிக்கையா? இல்லை, அது ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் பிளஸ் ஆன்மீக விளைவாகும். வாசலில் நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு விஷயமும் உங்கள் செயல்களில் ஒரு திசையை உருவாக்குகிறது. இதை இளைய தலைமுறையினரும் புரிந்து கொள்ள வேண்டும். வாசலுக்கு அடையாளம் இல்லை என்றால் அந்த வீடு திசை இழந்த ஓடம் போலாகும்.
ஆனால் வாசலில் ஒரு நம்பிக்கையும் ஒரு வழிபாட்டும் வைக்கப்படும்போது அந்த வீடு திசை அறிந்த கப்பல் போல நேராக செல்கிறது. அந்த வாசலே உங்கள் வாழ்க்கையின் வாயிலை அமைக்கிறது. இதை ஒவ்வொருவரும் பின்பற்றுவது எப்படி? முதலில் ஒரு சமய ஒழுங்கு செய்ய வேண்டும். தினமும் காலையில் 6 மணி வரை நீங்கள் விழித்ததும் வாசல் அருகில் சிறு வாசனை உட்பட இந்த பூச்சட்டியை வைத்து அதை பார்த்து சிறிய நன்றி உரை சொல்ல வேண்டும். எனது வீட்டிற்கு செல்வமும் அமைதியும் வரவேண்டும் என்று சொல்வது போதும். பிறகு வாரம் ஒருமுறை புதிய இலை மஞ்சள் விதைகளை சேர்க்க வேண்டும். மாதம் ஒருமுறை அந்த பூச்சட்டியை மாற்றி பழையதை பூமியில் புதைத்து புதிய பூச்சட்டியை தயார் செய்ய வேண்டும். இதனால் என்ன நிகழும்? முதல் 21 நாட்களில் உங்கள் வீட்டின் சூழலில் ஒரு அமைதி பிறக்கும். 48 நாட்களில் உங்கள் எண்ணங்களில் ஒழுங்கு வரும். 90 நாட்களில் உங்கள் வீடு அமைதியின் கோயிலாக மாறும். இதுவே வாசல் வழிபாட்டின் பலன்கள். இப்போது இந்த அனைத்து கூறுகளையும் இணைத்து பார்க்கும்போது இந்த வாசல் வழிபாடு வெறும் ஒரு பழக்கமல்ல. இது உங்கள் மனதையும் சூழலையும் மாற்றும் ஆன்மீக நடைமுறை. உங்கள் வீட்டுக்குள் நல்ல சக்தி நுழைய வழிவகுக்கும் மந்திரதரமான யந்திரம். உங்கள் நம்பிக்கையை ஒழுங்குபடுத்தும் ஒரு தனிப்பாதை. உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றும் சுதந்திர மரபு. இச்சிறிய வழிபாட்டை செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் வீட்டிற்கும் மனதிற்கும் ஒரு அருள் வாயிலை திறக்கிறீர்கள். வாசலில் இதை வையுங்கள். செல்வம் பாயும். ஏனெனில் செல்வம் என்பது உங்கள் வாசல் வழியாக வருவதற்கு காத்திருக்கிறது. இப்போதே அந்த சிறிய முயற்சியை தொடங்குங்கள். நாளைய மாற்றத்திற்கு இன்றே ஒரு நம்பிக்கையை விதையாக்குங்கள். நன்றி. உங்கள் வாசல் ஒரு அருள் வாயிலாக மாறட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.